السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وآله الشرفاء وأصحابه الشهداء، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. والذي هو يطعمني ويسقيني وإذا مرضت فهو يشفين. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ. صدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. அன்பு நெறி மலர, அறிவு கலை ஒளிர, அறம் வளர, அருள் நிறைந்த தீன் வளர, உள்ளம் குளிர, உலக மக்கள் உயர்ந்து மிளிர, உத்தம ஞான திருமறையை, சத்திய இஸ்லாத்தின் திருநபியை, சித்தமுடன் உபந்தளித்த நித்திய இறைவனுக்கே புகழ் அனைத்தும். சாதனையில், சோதனையில், வேதனையில், போதனையில் கொஞ்சமும் அஞ்சாமல், நெஞ்சுறுதி குலையாமல், உள்ளம் தளராமல், உணர்ச்சி மங்காமல், தான் கொண்ட கொள்கையினை, கடமையினை செயலாற்றி சீர்பெருக, நேர்பெருக, சிறந்த இஸ்லாத்தில் இடம்பெருக, உடன் வருக என்றழைத்த உத்தமர் பாரே ஹலீத், ஷஃபாஅத்துர் ரசூல், அவ்வலுவல் ஆகிருன் நபி ஆகிய நமது நபி, உயிரிலும் உயிரான, உயிரை விட மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தனது அருள், கிருபை, ரஹ்மத்தையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நின்று நிலவச் செய்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரியவர்களே, அற்புதமான ஒரு நிகழ்வு, பேரற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வினுடைய மிகப்பெரிய பலனை இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா இந்த நிறுவனத்திற்கும் இந்த ஊர் மக்களுக்குமே காட்டுவான் நிச்சயமாக. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவது இன்பம், அவர்களை பற்றி கேட்பது இன்பம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலக தலைவராக இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழ வேண்டும் என்பதை அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அது வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், அல்லது எந்த நிர்வாகமாக இருக்கட்டும், குடும்ப சம்பந்தமாக விஷயமாக இருக்கட்டும், உலகில் மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அற்புதமாக அழகாக கற்றுக் கொடுத்த அந்த அற்புத நபி அவர்கள் சொல்லித் தராத விஷயம் இல்லை, அவர்களுக்கு தெரியாத விஷயமும் இல்லை. அன்பானவர்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு பயானை இப்பொழுது எனக்கு முன்னால் பேசிய மௌலவி அழகான முறையில பேசிட்டு போனாங்க. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு உயரத்தில் வைத்திருக்கின்றான் என்பதை அழகான முறையில் சொல்லிட்டு போனாங்க. அன்பானவர்களே, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்புக்குள் நான் செல்வதற்கு முன்னால் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் என்னுடைய தலைப்புக்கு வர ஆசைப்படுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டம். அவங்க ஒரு கிராமத்துல ஒரு கடுமையான அயோக்கியன்,
மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலகட்டத்துல எல்லாம் 150, 200, 250, 300 ஆண்டுகள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த அயோக்கியன் 200 ஆண்டு காலமாக ரொம்ப கடுமையான பாவம் செய்யக்கூடிய பாவியாக இருக்கின்றான். அன்பானவர்களே, அவன் செய்யக்கூடிய பாவத்தை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவனை வெறுத்து ஒதுக்குகின்றார்கள். யாரும் அவன்கிட்ட பேசிக்கிறது இல்லை, அவனுடன் அன்னம் ஆகாரம் புழங்குவதில்லை, அவனிடம் நட்புறவு பாராட்டுவதில்லை. ஊர் மக்கள்லாம் ஒதுக்கியே வச்சுட்டாங்க. இந்த காலகட்டத்தில் மௌத்தா போயிடுறான். மௌத்தா போன உடனே அவனை தொட்டு அடக்கம் பண்ணுவதற்கும் குளிப்பாட்டுவதற்கும் ஊர் மக்கள் தயங்குறாங்க. என்ன செய்றாங்க, ஒரு கயரில் எடுத்து காலை கட்டி அந்த ஜனாசாவை தரன்னு இழுத்துக்கிட்டு போய் குப்பையில போட்டு வந்துட்டாங்க. இந்த சமயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊருக்கு வர்றாங்க. மக்கள் எல்லாம் மூசா நபியை பார்த்த உடனே ஒண்ணு கூட்டிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்காங்க, நபி வந்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்கிறாங்க, ரசூல் வந்திருக்கிறாங்க. அப்ப என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்ன பதில் இருக்குது இல்ல, உங்களுடைய ஊர்ல ஒரு இறைநேசர் மௌத்தாயிட்டார், அவரை குளிப்பாட்டி அடக்கம் செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, அதனாலதான் வந்திருக்கிறேன். மக்கள் தான் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. நம்ம ஊர்ல இறைநேசரா, அப்படி யாரும் மௌத்தா போலையே, அப்படி ஒருத்தர் இல்ல. எங்க ஊர்ல ஒரு பாவி இருந்தான், அந்த பாவியை ஊர் மக்கள் எல்லாம் வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. அவனை அடக்கம் செய்வதற்கு கூட எங்களுக்கு மனம் வராம கயர்ல கால்ல கட்டி கொண்டுகிட்டு போய் குப்பையில் தான் போட்டுட்டு வர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவராகத்தான் இருப்பார் என்று உணர்ந்து கொண்டுட்டு போய் என்ன செய்யறாங்க, போய் பார்க்கறாங்க, ஜனாஸா குப்பை மேட்ல கிடக்கு. அப்ப தன்னுடைய கைகளால அந்த கயரை அவுத்து ஜனாஸாவை தூக்கிட்டு வந்து குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டிட்டு அடக்கம் செஞ்சுட்டு மூசா நபி தான் அல்லாஹ்வுக்கு சாதாரணமா பேசுவாங்களே. அப்ப கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இவன் ஒரு பாவின்னு சொல்லி இந்த ஊர் மக்களே வெறுத்து ஒதுக்கிட்டாங்க, என்னை கொண்டுகிட்டு வந்து இங்க இவனை குளிப்பாட்டி அடக்கம் செய்ய வைத்ததனுடைய ரகசியம் என்ன என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், மூசாவே, அவன் பாவிதான், கடுமையான பாவங்கள் செய்தவன் தான், அவனுடைய பாவத்தால் என்னுடைய கோபத்திற்கு ஆளானவன் தான். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தௌராத்தினுடைய பிரதி இருக்குது இல்லையா, அந்த பிரதியை வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று அவனுக்கு ஏற்பட்டுச்சு. அதில் ஒரு பகுதியை எடுத்து படிக்கின்றான். அந்த பகுதியில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக செய்திகள் வருகின்றது. என்ன செய்தி? பிற்காலத்துல முஹம்மது நபின்னு வருவாங்க, அவங்க தான் காத்தமுன் நபி, அவங்களுடைய அந்தஸ்து இப்படி, அவங்களுடைய உயர்வு இப்படி, அவங்களுடைய தரஜா இது, அவர்களுடைய உம்மத்துகள் சம்பந்தமாக முதல் கொண்டு அதில் வரக்கூடிய வாசகங்களை படித்து அவனுக்கு முஹம்மது நபியின் மீது அளவு கடந்த ஒரு பாசம் ஏற்படுகின்றது. அந்த பாசத்தினுடைய நேசத்தின் உச்சைக்கு சென்று முஹம்மது என்ற அந்த வார்த்தைக்கு முத்தம் கொடுத்த அந்த செயல் எனக்கு பிடித்து விட்டது. 200 ஆண்டு காலங்கள் அவன் செய்த அத்துணை பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன், அதனால தான் உங்களை கொண்டுட்டு வந்து குளிப்பாட்டி அவங்க அடக்கம் போய் சொன்னதாக சொல்றான். பெருமக்களே, முஹம்மது அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு முத்தமிட்டதற்கே அல்லாஹ் தஆலா 200 ஆண்டு காலங்களின் பாவங்களை இன்னொரு நபியினுடைய உம்மத்திற்கு மன்னிப்பான் என்றால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். நாம் என்ன தவம் செய்தோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக பிறப்பதற்கு? ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற நாம் என்ன தவம் செய்தோம் பெருமக்களே, என்ன தவம் செய்தோம்?
அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வாழும் காலம் முழுவதுமே என்னுடைய உம்மத்து என்னுடைய உம்மத்து என்னுடைய உம்மத் என்பதாகவே வாழ்ந்தார்கள். தன்னுடைய உம்மத்தினுடைய வாழ்வாதாரத்திற்கும் வாழ்வின் நலனையும் கருதியே அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் ஒவ்வொன்றும் அவ்வளவு அற்புதமான விஷயங்கள். நன்கு கவனித்து செயல்படுவோமையானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை அழகாக திடமாக வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபை தருவானாக. கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் ரெண்டு விஷயமா சொன்னாங்க. ஆரோக்கியம் சம்பந்தமாக அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அற்புதம். அவர்கள் சொன்ன விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அல்லாஹ் நம்முடைய மனித படைப்பை எப்படி படைத்திருக்கின்றான் என்பதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை அற்புதமாக படைத்து ஆஃபியத்துடன் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அழகான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாகவும் குர்ஆன் ஷரீஃபின் மூலமாகவும் நமக்கு அற்புதமாக சொல்லித் தந்திருக்கின்றான். மக்களே, நாம சாப்பிடுறதிலிருந்து, குடிக்கிறதிலிருந்து, நடக்கிறதிலிருந்து, பார்க்கிறதிலிருந்து, பேசுறதிலிருந்து, நாம் சிறுநீர் கழிப்பதிலிருந்து, மலம் ஜலம் கழித்துவிட்டு அதை சுத்தம் செய்வதிலிருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் கற்றுத் தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதை விளங்குவதற்கு முன்னால் நாம் நம்முடைய உடலை விளங்க வேண்டும். பெருமக்களே, அல்லாஹ் நம்ம உடம்பை எப்படி அழகா படைச்சிருக்கோம் தெரியுமா? எவ்வளவு அற்புதமான நுணுக்கமான படைப்பு தெரியுமா மனிதனின் படைப்பு? இதுவரைக்கும் எந்த ஆராய்ச்சியாளரும் சிந்தித்து பார்த்திட முடியாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா அற்புதமான படைப்பாக மனித உடலை படைக்கிறான் இல்லையா? அல்லாஹ் ரஹ்மான் நம்முடைய அந்த உடல் அமைப்பை கண்ணு இரண்டு கண்ணை பார்க்கிற அளவுக்கு வச்சிருக்கலாம் இல்லையா? மனிதனை படைத்ததை போன்று வேறு எந்த படைப்பையும் படைக்கணும். மனிதனை படைத்தது போன்று எந்த படைப்பையும் அல்லாஹ் படைக்கவில்லை. எல்லா மிருகங்களுக்கும் கண்ணு எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நேரா பார்க்கிற மாதிரி இருக்கு, ரெண்டு பக்கமும் சைட்ல தான் இருக்கும். மிருகங்களுக்கு அல்லாஹ் படைத்த படைப்பு. காதாக இருக்கட்டும், நாம் பேசக்கூடிய பேச்சுக்கூடிய வாயாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய பல்லாக இருக்கட்டும், உடல் அமைப்புகள் முழுவதுமே அற்புதம் அற்புதம் அவ்வளவு அற்புதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆஃபியத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா முதல்ல உணவை பற்றி தான் பேச வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு சம்பந்தமாக நிறைய சொல்லி தந்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல ஒரு மருத்துவ குழு ஒண்ணு மதீனாவுக்கு வருது. மதீனாவுக்கு வந்த அந்த மருத்துவ குழு தண்டோரா போடுறாங்க. அவங்க அந்த மருத்துவ குழு ஒரு 10-15 மருத்துவர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு மருத்துவர்கள் என்ன செய்வாங்க, அதை சரி செய்து கொடுப்பாங்க. எந்த நகரத்துக்கு போறாங்க ஒரு 10 நாள் 15 நாள் தங்குவாங்க. அந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் வைத்தியம் செய்வாங்க, போயிடுவாங்க. பெருமக்களே, மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்து தண்டோரா போடப்படுது. மருத்துவ குழு வந்திருக்குது. உங்கள யாருக்காவது உடல் வலி, வயிற்று வலி, வேற ஏதாவது தொல்லைகள், ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா எங்கள்கிட்ட வாங்க, நாங்க சரி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்டோரா போட்டு முடிச்சாச்சு. முதல் நாள் ஒருத்தருமே வரல, இரண்டாவது நாளும் ஒருத்தருமே வரல, மூணாவது நாளும் ஒருத்தருமே வரல. மருத்துவ குழு வந்து அவங்களுக்கு ஏதாவது வியாபாரம் ஆகணும்லங்க, யாராவது 4 பேர் வந்தா தானே ஏதாவது காசு கொடுப்பாங்க. 3 நாளா ஒருத்தருமே வரலன்ற உடனே நேரா கலிஃபாட்ட போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டாங்க. போய் நாங்க இந்த மாதிரி மருத்துவ குழு ஒவ்வொரு ஊரா போய் என்ன செய்வோம், வைத்தியம் பார்ப்போம். அப்படி வைத்தியம் பார்க்கறது அதுல வர்றதுதான் எங்க வாழ்வாதாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்க உங்க ஊருக்கு வந்து 3 நாள் ஆச்சு, ஒருத்தருமே வந்து என்ன செய்யல, மருத்துவம் பார்க்கலங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? உங்களுக்கு யாருமே நோய் இல்லையா, அல்லது மருத்துவம் பார்க்க காசு இல்லையா?
உமருல்லா சொன்னாங்க, எங்க ஊர்ல யாருக்குமே நோய் இல்லை. அது எப்படிங்க முடியும்? ஏன்னா நாங்க எங்களுடைய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னுங்க வாழ்க்கை. பசி வந்தா சாப்பிடுவோம், பசி அடங்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றத நிப்பாட்டிடுவோம். அன்பான பெருமக்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு வழிமுறை பாருங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. நமக்கு காலையில 8 மணி ஆச்சுன்னு சொன்னா காலை சாப்பாடு சாப்பிடணும், 12 மணி ஆச்சுன்னு சொன்னா ஒரு டீ காஃபியை கொடுக்கணும், லொகர் தொழுதோம்னா மத்தியான சாப்பாடு வந்துடணும், சாயந்தரம் அசல் தொழுதோம்னா ஒரு டீ, ஒரு பச்சி, ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டாகணும், அல்லது அப்புறம் இஷாவுக்கு அப்புறம் ஒரு சாப்பாடு. இந்த சாப்பாடு எல்லாமே மிதமிஞ்சிய சாப்பாடை தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம சமுதாயம் நோயில் கஷ்டப்படுவதை போன்று வேற எந்த சமுதாயமும் இல்லை. அவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள். நோயில் கஷ்டப்படக்கூடிய அந்த ஒரு சிரமத்திற்காக வேண்டியே அற்புதமான தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த தலைப்பின் கீழ் நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் செய்திகள் பல சொல்லலாம். பெருமான சொன்னாங்க, சாப்பிடணும். எப்ப சாப்பிடணும்? அரை வயிறு சாப்பிடணும், கால் வயிறு தண்ணி குடிக்கணும், மீதி கால் வயிறு என்ன செய்யணும்? கேப் விட்டணும், மூச்சு விடுறதுக்கு சுவாசம் அப்பதான் சீரா போகும். நம்ம நோம்புல பார்த்தா தான் நம்மளுடைய சாப்பாட்டினுடைய நிலைமை என்னன்னு தெரியும். பகல் பூரா சாப்பிடாம இருக்கணும் இன்னைக்கு. அதனால நல்ல ஃபுல்லா கட்டிடுவோம். சுபுகு தொழுகவே முடியாத அளவுக்கு சாப்பாடு தொண்டை வரைக்கும் சாப்பிடுறது. தராவியாவுக்கு முன்னாடி நோம்பை திறந்துட்டு இட்லி சாப்பிடுறது, தோசையை சாப்பிடுறது, பரோட்டா சாப்பிடுறது, இருக்கிற ஸ்நாக்ஸ் பகல் போல சாப்பிடாம இருந்தமே அப்படிங்கிறதுக்காக முழுசா சாப்பிட்டு தராவியா போய் நின்று அப்படி கண்ணை கட்டுறது. தூக்கம் சாப்பிட ஃபுல்லா ஏறிட்டு சொன்னா எப்படி அங்க தூக்கம் வராம இருக்கும்? முழுசா சாப்பிட்டோம்னா எங்க இருந்து நமக்கு நம்ம நோய் இல்லாம வாழ முடியும்? பெருமக்களே, பெருமான் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினாங்க ஒரு விஷயம். சாப்பிடும் போது தண்ணி குடிக்காதீங்க. சாப்பிடும் போது தண்ணி குடிக்க கூடாது. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியுமா? காரணம் இருக்கு பெருமக்களே. நம்மளுடைய இந்த உடல் அமைப்பு இருக்குது இல்ல, உடலுக்குள் இருக்கும் குடலுக்குள் அல்லாஹ் தஆலா பல அற்புதங்களை வைத்திருக்கின்றான். மனிதனுடைய மூளை சிந்திக்க முடியாத அளவுக்கு அற்புதமான விஷயங்கள். நாம சாப்பிட எல்லா சாப்பாடு அதில் தான் போகும் இல்லையா? மாத்திரை போட்டா அதுவும் அதுக்குள்ளதான் போகுது இல்லையா? ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வைட்டமின் இருக்குன்னு சொல்றோம். இப்ப நாம சாப்பிடுற சாப்பாடு நல்லா கவனிங்க பெருமக்களே. நம்ம சாப்பிடுற சாப்பாடு இருக்கு இல்லையா, அது நம்மளுடைய தொண்டையின் வழியாக உள்ள போகுது. போகக்கூடிய அந்த உணவு தொண்டையில் இருக்கக்கூடிய ஒரு சிறு அமிலம் அதோட சேர்ந்து உள்ள போகும். நாம சாப்பிட சாப்பிட அந்த அமிலம் அந்த உணவோடு சேர்ந்து உள்ள போகும்போது பெருமக்களே நல்லா கவனிங்க, அது செமிக்கும். அல்லாஹ் தஆலா எப்படி படைச்சிருக்கான் தெரியுமா? நீங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அமிலம் சுரக்கும். காய்கறி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தொண்டையில் இருக்கக்கூடிய அமிலம் சுரக்கும். அந்த அமிலம் தான் உங்களுடைய உணவை செரிக்க வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேலையை பார்க்குது. இப்ப இந்த சமயத்தில் நம்ம தண்ணியை குடிச்சோம் சொன்னா அந்த அமிலம் தன்னுடைய வேலையை செயலிழக்க செஞ்சிடும். அப்ப நாம என்ன செய்ய முடியாது? ஜீரண சக்தியை நம்முடைய வயிறு இழந்துரும். அப்ப ஆரோக்கியம் கெட்டுவிடும், நோய் அதிகமாகும். பெருமக்களே நல்லா கவனிங்க, குடலுக்குள்ள அந்த இறப்பையும் ஒண்ணு இருக்கும். அந்த இறப்பை எப்படி இருக்கும் சொன்னா இந்த இடத்துல இப்படி இருக்கும், இந்த வடிவத்தில் இருக்கும். உணவு சாப்பிடும் பொழுது கை இப்படி அந்த உணவு அந்த இறைப்பை இப்படி திறக்கும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு உள்ள வரும்போது அப்படி முடிக்கும், மறுபடியும் வந்தா திறக்கும், மறுபடியும் மூடும். இப்ப முழு உணவையும் வாங்கிடும். அந்த உணவு பை இந்த இவ்வளவுதாங்க இருக்கும். அந்த பைக்கு உள்ள அரை அறையாக இருக்கும். நீங்க ஆட்டினுடைய குடல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இறப்பைய நீங்க விளங்கலாம். அதை பிரிச்சு பாத்தீங்கன்னா உள்ள தடுப்பு 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 தடுப்பா இருக்கும். அதே மாதிரிதான் மனிதனுடைய குடலிலும் இறைப்பை இருக்கும். அந்த இறைப்பைக்குள்ள உணவை வாங்கி அதை என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா அதை என்ன செய்யும்? சீரணிக்க செய்யும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த இறப்பையை சுத்தி பல லட்சக்கணக்கான
ஓட்டைகள், துவாரங்கள் இருக்கும். அந்த துவாரங்களின் வழியாக உடல் உறுப்புகளுக்கு தேவையான அனைத்து சக்தியையும் அந்த உணவில் இருந்து எடுத்து பிரித்து கொடுக்கும். டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், பிரித்து கொடுக்கும். அப்படி பிரித்து கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சக்கை இருக்கும்ல, அந்த சக்கை இப்படி கீழே ஒரு ஓட்டை இருக்கும், அதை அப்படி துறந்த உடனே சரண் கீழே போயிடும். அதுக்கு தனியா ஒரு பை இருக்கு, அந்த பைக்கு போயிடும். இப்ப நம்ம மாத்திரை சாப்பிடுறோம்ல, தலைவலிக்கும் மாத்திரை சாப்பிடுறோம், வயிற்று வலியா இருந்தாலும் மாத்திரை சாப்பிடுறோம், சுகருக்கும் மாத்திரை சாப்பிடுறோம். எல்லா மாத்திரையும் அந்த ஒரு இடத்துக்கு தான் போகுது. அந்த பை எந்தெந்த இடத்திற்கு நிவாரணம் தேவை என்பதை கண்டறிந்து அதனுடைய சக்திகளை பிரித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் எவ்வளவு அற்புதமான ஒரு ஆற்றல் பாருங்க. அந்த ஒரு பை தான் உணவினுடைய ஒரு பை தான். அந்த ஒரு பை செய்யக்கூடிய வேலைகள் இன்னும் ஏராளம் ஏராளம் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த இறைப்பைய நிறைய வயிறு முட்டை சாப்பிட்டு அதற்கு வேலை பளுவை அதிகமாக கொடுக்கும் பொழுது அது ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. இதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரை வயிறு சாப்பிடுங்க, கால் வயிறு தண்ணீர் குடிங்க, மீதி என்ன செய்யுங்க, தண்ணீர் குடிப்பதற்கு கூட அழகான ஒரு வழிமுறையை கற்றுத்தந்தார்கள் தெரியுமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக. தண்ணீர் குடிக்கிறது என்னங்க அப்படி பெரிய வித்த இருக்குது, அதுல என்ன பெரிய ரகசியம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அற்புதமான ஒரு ரகசியத்தை அதில் ஒளித்து வைத்து இருக்கின்றான் அல்லாஹ். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாணவ கண்மணிகளை நீங்கள் நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு போற போக்குல அசால்ட்டா என்ன செய்வோம், டக்கு போவோம், எடுத்து குடிப்போம், போயிட்டே இருப்போம். மேக்சிமம் உலமாக்களை தவிர இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் மாடியவங்களை தவிர தண்ணி அண்ணாந்து குடிக்கிறவங்க தான் அதிகமா பார்க்கிறோம். அப்படி குடிக்க கூடாது. என்ன காரணம் சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியை உட்கார்ந்து குடிங்க, பிஸ்ம் சொல்லி குடிங்க. தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த கிளாஸ்ல தண்ணியை பாருங்க, தலையில தண்ணிங்க மறைச்சிக்குதுங்க. பல விஷயங்கள் சொன்னாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன் சொன்னாங்க, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் தஆலா இந்த உடலுடைய அமைப்பு பற்றி தான் சொன்னீங்களா, இந்த வாயில் தண்ணி போனதுல இருந்து தொண்டையின் வழியாக ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தொண்டையை எப்படி வச்சிருப்பான்னா வரி வரியா வச்சிருப்பான். இந்த தண்ணி அடிக்கிற ஓசு பார்த்திருக்கீங்களா, அந்த ஓசு வரி வரியா இருக்கும். ஏன் அந்த ஓசு வரி வரியா வச்சிருக்கான் தெரியுமா? தண்ணி ஸ்பீடா வரக்கும் போது அதை தடுத்து விடுறதுக்காக வேண்டி. நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் வேகமாக உள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு தடுப்பு, அப்படி ஒரு அமைப்புல அந்த தொண்டையை வச்சிருக்கான். இப்ப டேம் இருக்குல்ல, அணை, நீர் அணையை தேக்கி வச்சிருப்பாங்க. மழை அதிகமாகும் பொழுது அந்த அணையை திறந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படி சூழ்நிலையில திறந்து விட்டா தண்ணி சீறி பாயும். பார்த்திருக்கீங்க பெருமக்களே? அப்படி சீறி பாயக்கூடிய தண்ணீர் வேகமா போகும் பொழுது என்ன ஆகும் சொன்னா, முன்னாடி இருக்கக்கூடிய மரம், பில்டிங், அது ஆடு மாடு எதுவாக தூக்கி அடிச்சு போயிட்டே இருக்கும். அதனால என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த டேம்புக்கு முன்னாடி ஒரு சின்ன தடுப்பு சுவர் இருக்கும். அந்த தடுப்பு சுவர்ல அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு தடுப்பு சுவர் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் இன்னொரு தடுப்பு சுவர் இருக்கும். இப்படியே தடுப்பு சுவர் ஒரு 5, 6, 7, 10 வரைக்கும் வச்சிருப்பாங்க. அந்த டேம்பினுடைய தண்ணியின் அளவை பொறுத்து. தண்ணி திறந்து விட்ட உடனே இந்த தண்ணி முதலில் இருக்கக்கூடிய தடுப்பு சுவர்ல வேகமா பாயும். பாஞ்சு அப்படி என்ன செய்யும், ஒரு இடது பக்கம் திரும்பும். இடது பக்கம் திரும்பி பின்னால் இருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவர்ல அடுத்து போய் மோதும். அதனுடைய வேகம் இன்னும் கொஞ்சம் குறையும். இப்படி அனைத்து தடுப்பு சுவர்களிலும் முட்டி மோதி தன்னுடைய வேகத்தை குறைத்து வெளியில் செல்லும் பொழுது சீரான முறையில் செல்வதற்காகத்தான் அந்த தடுப்பு சுவர் வச்சிருக்கிறாங்க. பெருமக்களே, அல்லாஹ் தஆலா அதே போன்று அற்புதமாக இந்த தொண்டையினுடைய வடிவத்தை படைத்திருக்கக்கூடிய அந்த அற்புத காட்சி, நாம் அண்ணாக்க வாயை திறந்தோம்னு சொன்னாக்க அந்த தொண்டை ஓபன் ஆயிடும். தண்ணி போய் எதிரே முட்டாது, மோதாது, டைரக்டா போய் குடல்ல தான் விழுகும். விழுந்தால் அல்சர் வரும், புண்ணு வரும், இன்னும் என்னென்ன பலாயெல்லாம் அந்த குடலுக்கு வரணுமோ அதெல்லாம் வரும்.
இதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய ஆரோக்கியம் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக அற்புதமான ஒரு வழியை சொல்லித் தந்தார்களே. நீங்கள் தண்ணி குடிக்கும் போது கூட உட்கார்ந்து அமர்ந்து அழகான முறையில தண்ணீரை குடிக்க வேண்டும் என்பதாக அவைகளை எல்லாம் நாம் செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் என்ன செஞ்சிடறோம், தவறிழைத்து விடுகின்றோம் பெருமக்களே. அற்புதமான ஒரு ஆயத்து. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நிஅமத்துகளை நீங்கள் எண்ணி முடித்து விட முடியாதுன்னு சொல்றோம். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நியமத்து கொடுத்திருக்கான் தெரியுமா? எவ்வளவு அற்புதமான நியமத்து. ஒவ்வொரு நியமத்திற்கும் நாம் செய்யக்கூடிய நன்றியை மறந்தவர்களாக வாழ்கின்றோம் பெருமக்களே. அதன் காரணமாகத்தான் இன்று நோயில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் முதல்ல விளங்கணும். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சானல் வலூமுன் கஃபார். மனிதன் தன்னுடைய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தாமல் அநியாயம் செய்யக்கூடியவனாகவும், இன்னும் தனக்கு அருளப்பட்ட நிஅமத்துகளுக்கு நிராகரிப்பவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு சொல்றான். நிஅமத்துகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தாமல் அநியாயக்காரனா இருக்கிறான்னு சொல்றானே, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட விளக்கம் கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா உணவு சாப்பிடுவதற்கும் தண்ணீர் அருந்துவதற்கும் அந்த உடலில் அமைப்புகளை கொடுத்திருக்கிறான். எதை சாப்பிடுவது உடலில் ஏற்றுக்கொள்ளும், எதை சாப்பிட்டால் உடல் ஏற்றுக்கொள்ளாது, எவ்வளவு சாப்பிட்டால் உடலுக்கு நன்மை, எவ்வளவு சாப்பிட்டால் அந்த குடல் தாங்கும் என்பன போன்ற விஷயங்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்க இவன் அநியாயக்காரனாக இருக்கிறான் என்று சொன்னால் அந்த குடலுக்கு அநியாயம் செய்கின்றான். அளவுக்கு அதிகமான உணவை சாப்பிடுகின்றான். அதன் மூலமாக அந்த குடலுக்கு அவன் அநியாயம் செய்கின்றான். அந்த உணவை சாப்பிட்டதற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாதவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது மிக முக்கியம் பெருமக்களே, மிக முக்கியம். அதுவும் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எப்படி அது ஆரோக்கியத்தை தரும் என்பதை உங்களுக்கு நான் சொல்றேன். அச்சல் தும்மல் விட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோமா? எல்லாத்துக்கும் தெரியும். அச்சல் தும்மல் விட்டா ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம்? நீங்க நிறைய பயான்ல கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, அச்சல் தும்மல் விடுறதுக்கு முன்னாடி சுவாசத்தை ஒரு நிமிஷம் அப்படி மேல அப்படி தூக்குவோம், அப்படின்ட்டு செய்வோமா இல்லையா? அப்புறம் அச்சல் தும்மல் விடுவோம். அப்படி சுவாசத்தை நாம் இழுக்கும் பொழுது அந்த தும்மல் வருவதற்காக நாம் இழுக்கக்கூடிய மூச்சின் போது நம்முடைய கல்பு, அந்த இருதயம் அப்படியே ஒரு நிமிஷம் நின்றும். அந்த தும்மல் வந்தாதான் மீண்டும் அது இயங்க ஆரம்பிக்கும், மீண்டும் அது இயங்க ஆரம்பிக்கும். அன்பான பெருமக்களே, அப்படி தும்மல் விட்டு நின்று போன அந்த இதயம் மீண்டும் அது இயங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்பதாக பெருமாள் சொல்லிக் கொடுத்தாங்க. சரி, இதுல என்ன இருக்கு? வயின் சக்கரத்தும் அஸீதன்னக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்க? அற்புதமான ஆயத்து. நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்துவான்னா என்ன அர்த்தம்? தும்மல் அதிகப்படுத்துவான் அர்த்தமா? இல்ல, அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவான். ஆரோக்கியத்தைன்னா கல்புல தாங்க ஹார்ட் அட்டாக் வருது, கல்புல தான் ஹார்ட் அட்டாக் வருது. இந்த ஹார்ட் அட்டாக்கு ஒரு மருந்து நான் சொல்லிட்டேன், அது பெருமாள் சொல்லி கொடுத்த மருந்து கருஞ்சீரகம். அது மௌத்தை தவிர எல்லாத்துக்கும் மருந்து இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஹார்ட் அட்டாக்கு அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிமுறை என்ன தெரியுமா? நம்ம உணவு சமைக்கிறோம்ல, சோறு அது கொதிக்கும் போது இந்த கருஞ்சீரகத்தை ஒரு 20 கிராம் 25 கிராம் ஒரு சின்ன துணியில மூட்டை மாதிரி கட்டணும். ஒரு வாயில் துணியில, வெள்ளை துணியில மூட்டை மாதிரி கட்டி
கொதிக்கக்கூடிய அந்த சோத்து சட்டியில போட்டுடணும். கொதிக்கும் பொழுது அதுவும் சேர்ந்து வேக வேண்டும். கருஞ்சீரகத்தினுடைய சாறுகள் எல்லாம் அந்த துணியில் இருக்கக்கூடிய ஓட்டையின் வழியாக உணவோடு கலக்க வேண்டும். வடிக்கும் போது அதை என்ன செய்யுங்க, புடிச்சு எடுத்து வெளியில போட்டுருங்க. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு இன்னைக்கு மருத்துவம் சொல்லுகின்றது. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டு காலங்களுக்கு முன்பாகவே நமக்கு அற்புதமான மருத்துவ வழியில் சொல்லிக் கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இது போன்று ஓரிரு விஷயங்கள் அல்ல, பெருமானார் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் ஒன்றென்றல்ல. ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்களில் மிக முதலாவது துஆ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே துஆ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஆபியத்துக்காக யார் இஸ்லாத்தை தழுவினாலும் முதல்ல அவங்களுக்கு தொழுகையை சொல்லிக் கொடுப்பாங்க. தொழுகையை சொல்லிக் கொடுத்துட்டு அதற்கு அடுத்ததாக துஆவை கற்றுக் கொடுப்பாங்க. என்ன துஆ தெரியுமா? அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி எனக்கு கிருபை செய்வாயாக, வஆஃபினி எனக்கு ஆஃபியத்தை வழங்குவாயாக, வர்சுக்னி என்னுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் அதிகப்படுத்துவாயாக என்ற துஆவை. பெருமக்களே, ஏன் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தாங்க தெரியுமா? நமக்கு கிடைத்த மிகப்பெரிய நிஅமத்துகளில் இது ஒரு முக்கியமான நிஅமத்து. முதல் நிஅமத் நமக்கு கிடைச்ச ஈமான். நம்ம முஸ்லிமா பிறந்தது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய நிஅமத். அதை ஒருவர் அடைந்ததற்கு பிறகு அவருக்கு தொழுகையை சொல்லிக் கொடுத்து அவருக்கு துஆவையும் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். துஆ ரொம்ப முக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஆஃபியா, யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை கேட்கிறேன். துஆவை மாத்தி மாத்திரம் செஞ்சிடக்கூடாது. துஆவை மாத்தி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய நஷ்டத்திற்குள்ளாகவும். ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போறாங்க. போனா அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அவர் இருக்கக்கூடிய அந்த ஹாலத்தை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன? எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு சின்ன குருவி மெலிஞ்சு நெலிஞ்சு போன மாதிரி வளைஞ்சு போய் குறுகி போய் அவர் இருக்கக்கூடிய காட்சி ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப அவங்க கேட்கிறாங்க, நீங்க ஏதாவது துஆ செஞ்சீங்களா? அல்லாஹ்ட்ட ஏதாவது துஆ செஞ்சீங்களா? அப்ப அவர் சொன்னாரு, அல்லாஹும்ம மா குன்த ஃபீ ஆஃபியத பிஹி வல் ஆখিরা, யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, நாளை கியாமத் நாளையில எனக்கு நீ ஏதாவது தண்டனை கொடுப்பதாக நீ நாடி இருந்தால் அந்த தண்டனையை என்ன செஞ்சது? இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி நான் கேட்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படி சொன்ன உடனே சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனையை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? லா துதீகுஹு, உங்களால் அதை சுமந்து கொள்ள முடியாது என்பதாக பெருமானார் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்க இப்படி கேட்க கூடாதா? அல்லாஹ் குல்த இப்படி கேட்டிருக்கலாமே, அல்லாஹும்ம அல்லாஹும்ம ரப்பி ஆத்தினி ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினி அஸாபன் நார், இப்படி நீங்க துஆ கேட்டிருக்கலாமே என்று சொன்னார்கள். யா அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்திலும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை தா, மறு உலகத்திலும் எனக்கு சிறப்பான ஆஃபியத்தான ஒரு வாழ்க்கையை தா என்பதாக நீங்கள் கேட்டிருக்க கூடாதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு அவருக்கான துஆ செய்வாங்க. அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்படுறோம். பெருமக்களே, துஆ நமக்கு எதிராக எந்த துஆவையும் நாமே கேட்டக்கூடாது. இது போன்ற துஆக்கள் சில பேர் இப்படி கேட்பாங்க, இப்படி சொல்லுவாங்க பேச்சுல, சும்மா சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கும் போது, பாப்பா நாளைக்கு நான் வரலைன்னா நான் நாசமா போயிருவோம்ப்பா. அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க ஊர் பக்கத்தில் நிறைய சொல்லுவாங்க. எங்க ஊர்ல இன்னொரு விஷயம் உண்டு. யாராவது பிள்ளைங்க சேட்டை பண்ணாங்கன்னு வைங்களேன், கூப்பிட்டு வர்றனால கழிச்சல்ல போயிருவேன், பேதியில போயிருவேன். இந்த வார்த்தை எங்க ஊர்ல எங்க அங்கிட்டு நம்ம இங்க உள்ளவங்க நல்ல தாய்மார்கள் தான், இவங்களெல்லாம் குறை சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன்.
அதனால எவ்வளவு பெரிய சிரமத்திற்குள் அந்த பிள்ளைகள் ஆகுவாங்க அப்படின்னு தெரியுமா அவங்களுக்கு? தெரியுமா? ஒரு அற்புதமான ஒரு இறைநேசர் நிறைய கிதாபுகள் எழுதினாங்க. அப்துல்லா இப்னு முபாரக்னு நினைக்கிறேன் அவங்க பேரு, எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல. அவங்க தாயார் தன்னுடைய மகன் சின்ன பிள்ளையில சிட்டுக்குட்டி விளையாண்டுகிட்டு இருக்கும் போது கால் உடைஞ்சு போயிடும். அது என்னமோ செய்வாரு, கால் உடைஞ்சு போயிடும். ஒளிஞ்சு போன அட நாசமா போக, அதே மாதிரி உன் காலம் ஒளிஞ்சு போக அப்படின்னு ஏதோ ஒரு கோபத்துல சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவர் பெரியவர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு விபத்துல அவருடைய கால் ஒளிஞ்சு போயிடும். பெருமக்களே, அந்த மாதிரி பிள்ளைகளை பத்துவா செய்யக்கூடாது என்பதற்காக சொல்றேன். நமக்கு எதிராக நாமே பத்துஆக்களை செய்து கொள்ளக் கூடாது என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த அந்த ஆஃபியத் இருக்குகின்றதே, ஆரோக்கியம், அது எதிலெல்லாம் இருக்குகின்றது என்பதை நீங்கள் கவனியுங்கள். பெருமானார் சொல்லிக் கொடுத்தாங்க, துஆவில் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள். அதே மாதிரி கலா கதர் விஷயத்திலையும் ஆஃபியத் இருக்குது, ஆரோக்கியம். கலா கதர்ல எப்படி ஆரோக்கியம் இருக்குது? கலா கதரை நாம சரியான முறையில விளங்கிக்கிறதுனாலதான் ஆரோக்கியம் கெட்டு விடுகிறது என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுவோம். கலா கதர்னா என்னங்க? வல்கதரி கைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இதானே கலா கதர். நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்குது. இதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. ஒருத்தருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க, என் சொந்தக்காரவங்க கோயம்புத்தூர்ல 18 வருஷமா குழந்தை இல்லைங்க. 18 வருஷமா பிள்ளை இல்லை. 18 வருஷமா பிள்ளை இல்லாம ஒரு பையன் பிறந்தான் 18வது வருஷத்துக்கு அப்புறம். பையன் அழகுனாலும் அழகு, அல்லாஹ்தான அப்படி ஒரு அழகு கொடுத்தான். அப்புறம் அழகான கலர். பையன் அழகா செல்லம் கொடுத்தான். 18 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தா எப்படி வளர்ப்பாங்க, எவ்வளவு பாசத்தை கொட்டுவாங்க, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இத ரமலான்ல அவனுக்குன்னு அழகான ஒரு பைக்கு. எப்படி பைக் தெரியுமா? இந்த பின்னாடி ஸ்டூல் போட்டு ஏறுவோமே அந்த அளவுக்கு உள்ள பைக். அந்த பைக்கை வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த பைக்கை வாங்கி, பைக் பெருசா இருக்கு, ஸ்பைக் வைக்கணுமாமே மண்டை முடியெல்லாம் இப்படி முன்னாடி கோர்த்து விடணுமாம்ல, அந்த மாதிரி ஸ்பைக் எல்லாம் வச்சு செல்ல பிள்ளைங்க கோயம்புத்தூர்ல ஒரு பள்ளிவாசல்ல சஹர் சாப்பிடுறதுக்காண்டி போயிருக்கான். இளைஞர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பள்ளிவாசல்ல சாப்பிட போறது வழக்கம் தானே. அந்த மாதிரி போயிருக்கான். போயிட்டு சுப்புவ தொழுதாச்சு. சுப்புவ தொழுதுட்டு யாரோ ஒருத்தவங்க அவங்களுடைய நண்பர் உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வரும்பொழுது என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, விபத்து. அந்த பேரிக்கெட்னா பேரிக்கெட்ட சொல்லுவாங்க இல்லையா, அதுல போய் முட்டி தூக்கி அடிச்சு மண்டை கீழே தரையில முட்டி ஸ்பாட்லயே மோத்து. ஒண்ணுமே செய்ய முடியல. அந்த பெற்றவங்க எவ்வளவு வருத்தப்பட்டாங்கன்னு பார்க்கும் பொழுது நமக்கு உள்ளம் துடிக்குது. ஆனாலும் இந்த இடத்தில் நாம் ஒன்று நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் பெருமக்களே. இதைத்தான் சொன்னேன், கலா கதரை நாம் பொருந்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஆரோக்கியம் கெட்டுவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த வரிகளை இமாம் கஸ்ஸாலி எவ்வளவு அழகா சொன்னாங்க பாத்தீங்களா? இது அல்லாஹ் கொடுத்த. 18 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தானா அது உன்னுடைய திறமையிலான பிறக்கல. உன்னுடைய திறமையினால பிறந்திருக்கும். நீ கல்யாணம் முடிச்சு 1 வருஷத்திலே பிறந்திருக்கணும். இல்ல, உனக்கு 1 வருஷத்திலே பிறந்தாலும் அது அல்லாஹ் கொடுத்ததுதான். 18 வருஷம் கழிச்சு பிறந்தாலும் அல்லாஹ் கொடுத்ததுதான். அல்லாஹ் கொடுத்த ஒன்றை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். இது அல்லாஹ்வுடைய கதர் என்ற சிந்தனை நம்முடைய கல்வியில் இருக்குமானால் நமக்கு ஆரோக்கியம் கெட்டு போகாதுங்க. அந்த அம்மா அழுது 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 உடம்பெல்லாம் மெலிந்து சாப்பிடாம கடந்து நோய் அந்த அம்மாவும் ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க. புத்தி எல்லாம் மாறி போச்சு. ஆபியத்து இல்லாம போச்சு, ஆரோக்கியம் இல்லாம போச்சு. என்ன காரணம்? கலா கதரை நாம் சரியாக விளங்கிக் கொள்ளாததுதான். நம்ம வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய நன்மையாக காரியம் கோடி ரூபாய் திடீர்னு வந்துருச்சுங்க நமக்கு. நம்மளுடைய வியாபாரத்துல அல்லாஹ் கொடுத்தான், அவ்வளவுதான் சால்ட்டா எடுத்துக்கணும். இது அல்லாஹ் கொடுத்தான், அல்ஹம்துலில்லாஹ். திடீர்னு சாயந்தரத்துக்குள்ள கோடி ரூபாய் நம்ம கையை விட்டு போயிருச்சு. திடீர்னு நெஞ்ச குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டோம் சொன்னா நமக்கு ஈமான் இல்லைன்னு அர்த்தம். கலா கதர் அல்லாஹ் கொடுத்தான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் போயிட்டே இருக்கணும். இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுத்த வழி.
இந்த விஷயத்துல நாம சரியா இருந்துட்டோம்னு சொன்னா நமக்கு என்ன நேர்ந்தாலும் நமக்கு நம்முடைய ஆரோக்கியத்துக்கு எதுவுமே ஏற்படாது. பாக்குறோமே, சமீபத்தில் திண்டுக்கல்ல 10 லட்சம் ரூபாயை தொலைச்சிட்டாரு பஸ் ஸ்டாண்ட்ல. 10 லட்சம் ரூபாய் எதுக்கு வச்சிருந்தாரோ, வீடு கட்டுறதுக்கு வச்சிருந்தாரோ. 10 லட்சம் ரூபாய் காண உடனே பதறி துடிச்சு வந்து டப்புன்னு நெஞ்சுக்குள்ள பிடிச்சு அங்கனுக்குள்ளே மூத்தாயிட்டார். ஹார்ட் அட்டாக். எவ்வளவு கோடியாக இருந்தாலும் அதை கொடுப்பவன் அல்லாஹுதான். அது காணவில்லை என்று சொன்னால் நீங்கள் பதறக்கூடாது, இன்னாலில்லாஹி சொல்லிவிடுங்கள், நிச்சயம் அல்லாஹ்தான் அதை விட சிறப்பை தருவான். பெருமான சாசனம் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் உங்களுடைய ஆபியத்துடைய விஷயத்தில், ஆரோக்கியத்துடைய விஷயத்தில், இந்த கலாகதனுடைய விஷயத்தில் நீங்கள் நம்பவில்லை என்று சொன்னால் உங்களுடைய ஆரோக்கியம் கெட்டுவிடும். ஆரோக்கியம் கெட்டுவிடும். அன்பான பெருமக்களே, எப்படி கலாகதரில் அல்லாஹு தஆலா இந்த ஆரோக்கியத்தை வைத்திருக்கின்றானோ அதே போன்று சுத்தத்திலையும் வச்சிருக்கணும். சுத்தம் செய்வது மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்ட ஒன்று. எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்காங்க பாருங்க. தூங்குறோம்ல, தூங்கும் பொழுது எல்லாமே செயல் வந்துருச்சு, காது கூட கேட்காது. சில பேருக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கம் வந்துட்டாங்கன்னா யார் தட்டினாலும் அலற அடிச்சா கூட எந்திரிக்க மாட்டாங்க இல்லையா? ஆனா சுவாசம் மட்டும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், இயங்கிக்கிட்டே இருக்கும். ஹார்ட் மட்டும் துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஹார்ட் ஒரு செகண்ட் கூட அல்லாஹ் தஆலா நிப்பாட்டின மாதிரி இல்லை. நிப்பாட்டிட்டோம்னா நம்ம இல்லை உலகத்துல. நிப்பாட்டிட்டா நம்ம உலகத்துல இல்லை. நாம அல்லாஹ்வை மறந்திருந்தாலும் அல்லாஹ் நம்மை மறக்காமல் இருக்கின்றான் என்பதற்குண்டான அத்தாட்சி தான் இந்த இருதய துடிப்பு துடித்துக் கொண்டே இருப்பது. அன்பானவர்களே, இப்ப இந்த சுவாசம் வேலை செய்யுதா? மூக்குல அல்லாஹ் தஆலா முடிய கொடுத்திருக்கானே, ஏன் தெரியுமா? மூக்கின் வழியாக நாம் சுவாசிக்கும் பொழுது எந்த கிருமிகளும், எந்த அழுக்கும், எந்த அசுத்தமும் இதன் வழியாக உள்ள போயிடக்கூடாது. நீங்க மூக்குல கைவிட்டு பாருங்களேன், 24 மணி நேரமும் உங்களுடைய மூக்குல பாத்தீங்கன்னா ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அரிக்கலாம்பு லைட் இருக்குல்ல, அரிக்கலாம்பு லைட்டை எடுத்து வச்சுட்டு இந்த காடா விளக்குன்னு சொல்லுவாங்க, தூங்கிட்டு வாங்க. காலையில எந்திரிச்சு மூக்கை பார்த்தோம்னா கருப்பா இருக்கும். மூக்க கையை விட்டு பார்த்தோம்னா கருப்பா இருக்கும். ஏன்? அந்த புகையில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் இருதயத்திற்குள் செல்லக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா மூக்கின் வழியாக அந்த சுவாசத்தை சுத்தப்படுத்துகின்றான் இல்லையா? இப்ப காலையில எந்திரிக்கிறோமா, எந்திரிச்ச உடனே முதல்ல அபத்தை கழுகணும். அபத்தை கழுவணும். அபம்னா என்ன? நம்முடைய மர்மஸ்தான். பெருமக்களே, அருவருப்புலாம் படாதீங்க. ஆரோக்கிய வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் கத்துக் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதை கேட்கக்கூடிய நானும், பேசக்கூடிய நானும், கேட்கக்கூடிய நீங்கள் என்ன செய்யணும்? அதை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்யணும். பெருமக்களே, முதல்ல அபத்தை கழுக வேண்டும். அபத்தை கழுவி விட்டு கையை சுத்தம் பண்ணணும். முதல்ல ஒடிச்சதுக்கு முன்னாடி ஏன் கையை சுத்தப்படுத்தணும்? நைட்ல எந்த நேரத்துல என்ன சமயத்துல என்ன பண்ணிட்டு இருந்துச்சு கைங்கிறது நமக்கு தெரியாது. கண்ட இடத்துல செய்வோம், கம்கடை சொரிஞ்சிருப்போம் அல்லது வேற எங்கேயாவது சொரிஞ்சிருப்போம். அதனால கையை சுத்தமா இருக்கும். நீங்க என்ன செய்யணும்? முதல்ல கையை கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கம் சொல்லி தருகின்றது. அதுக்கப்புறம் வாயை சுத்தப்படுத்தணும். வாயை என்ன செய்யணும்? கழுத்தை வச்சு தேய்க்கணும், மிஸ்வாக் வச்சு தேய்க்கணும். இப்ப பேஸ்ட் வச்சு தேய்க்கிறோம். சொன்னாங்க, என்னுடைய உம்மத்து சிரமப்படுவாங்க அப்படின்னு இல்லாம இருந்திருந்தா 5 வக்து தொழுகைக்குமே நான் என்ன செஞ்சிருப்பேன்? மிஸ்வாக்கு தேய்ச்சாகணும்னு கட்டளையிட்டு இருப்பேன்னு சொன்னாங்க. 5 வக்து தொழுகைக்கு நமக்கு பல் தேய்க்கிறது ஒன்றும் சிரமம் இல்லை. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லை. பல்ல தேய்ச்சிட்டு மூக்கு என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணணும். மூக்க தண்ணியை முதல்ல ஒரு அடி அடிச்சிடணும் உள்ள. மூக்கை இப்ப சுத்தம் பண்றதா யாரும் பாக்குறீங்க? எப்படி பண்றாங்க பாத்தீங்களா? ஒரு கையில பட்டக்கு ஒரு 3 வாட்டி தண்ணி உள்ள அடிப்பாங்க, அதை சொல்லிட்டு போயிருவாங்க. அவ்வளவுதான். அப்படி சுத்தம் பண்றது இல்லை. மூக்க சுத்தம் பண்றோம்னா ஒரு தடவை தண்ணீரை நல்லா செலுத்திட்டு அதுக்கான உறிஞ்சிடக்கூடாது, மண்டையில போய் எறியணும். கையை விட்டு நல்லா குடையணும். சிரிக்கிறதுக்கு சொல்லல, நீ அதை செய்யணுங்கிறதுக்கான சொல்றேன். கையை விட்டு நல்லா குடையணும். குடைஞ்சு மீண்டும் தண்ணீரை நல்லா வலுவா செலுத்தி நல்லா சீந்தணும். சீந்துனா அந்த மூக்கில் இருக்கக்கூடிய அசடு, கசடு, பலாயி, முசிபத்து எல்லாம் வெளியே வந்துடும்.
மீண்டும் 3வது தடவையா தண்ணியை செலுத்தி சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கு. இது ஆரோக்கிய வாழ்க்கைக்கு உண்டான அற்புதமான வழிமுறை. ஒரு நாள் ஒன்றுக்கு 5 விடுத்தம் தொழுகின்றோம், 5 விடுத்தம் ஒளிச்சுகின்றோம். 5 விடுத்தம் ஒளிச்சும் பொழுது நம்முடைய கை கால் அனைத்துமே சுத்தமாக கூடிய அந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி தந்தாங்கன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் நம்ம ஆரோக்கியமா வாழணுங்கிறதுக்காகத்தான். இன்னும் சில விஷயம் முழு செய்யறது சொல்லிட்டேங்கிறதுக்காண்டி நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இமாம் அபூபக்கர் உஸ்மானி அவங்களுடைய பயான் சொல்லும் போது நான் கேட்டிருக்கிறேன். என்னன்னு சொன்னா பிடரிக்கு மசாஜ் செய்யக்கூடிய அந்த அற்புதமான காட்சி என்ன அதுல இருக்கு. அப்ப ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு டாக்டர் ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ரிசர்ச் சொன்னா மனிதன் திடீர்னு மெண்டல் ஆயிடுறான், மண்டை சூடாயிடுது, மூளை கொதிப்பு வந்து மெண்டல் ஆயிடுறான். இது எதனால இப்படி ஆகுறான், அதை சரி பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில இருக்கும் பொழுது அவர் போகும்போது பள்ளிவாசல்ல ஒருத்தவங்க ஒளிச்சுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது அந்த அவர் ஒளிச்சுட்டு பிள்ளடிக்கு மசூல் செஞ்சு காதை என்ன செய்யறாரு, இப்படி எல்லாம் மசூல் செய்யறத பார்த்துட்டு அவரு அந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த மருத்துவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, இப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? நான் ஒளிச்செஞ்சேன். சரி ஒளிச்செஞ்சீங்க, அது எதுக்காக வேண்டி? தொழுகிறதுக்கு. இப்படி இத்தனை நாடு செய்வீங்க, 5 வாரம் செய்யும். இப்ப கழுத்துல எதுக்கு தடவுனீங்க? சொல்லி கொடுத்துருக்காங்க, கழுத்துல தடவணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் அதை தடவுறேன். அப்ப அவர் சொன்னாரு, நாங்கள் ஒரு மனிதன் திடீர்னு புத்தி சுவாதீனம் இல்லாம போயிடுறான். அதுக்கு என்ன காரணம்னா டிப்ரெஷன். மண்டை மெயிண்டு சூடாகி மண்டை சேஞ்ச் ஆயிரும். அதை குணப்படுத்துவதற்குண்டான வழியை பல கோடி செலவு செஞ்சதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சோம். அவனுடைய பிடரின் நரம்புகள் காய்ந்து விடும் பொழுது அவனுக்கு அந்த டிப்ரெஷன் ஏற்படுத்தும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம ஒளிச்சியும் பொழுது ஒவ்வொரு நாளைக்கும் 5 விடுத்தும் பிடரிக்கு மசக செய்யும் பொழுது அந்த பிடரின் நரம்புகள் ஈரம் ஏற்பட்டு அந்த டிப்ரெஷன் அவனுக்கு ஏற்படுவதிலிருந்தும் மண்ட மூளை குழம்பி கிறுக்கனா போறதிலிருந்தும் அவன் காப்பாற்றப்படுகிறான் என்ற ஒரு வழிவகையை பெருமானார் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு சொன்னா அதுதான் அற்புதமான ஆரோக்கிய வாழ்க்கைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைகள். மக்களே நிறைய சொல்லிக்கிட்டே போகணும். நம்ம மனுஷனுக்கு உடம்புலாம் பயங்கரமா வேர்க்கும் இல்லையா, வேர்க்கக்கூடிய நேரம்னு ஒண்ணு இருக்கு. அதுல அதிகமா வேர்க்கிற இடம் கேட்டீங்கன்னா கம்கட்டு இல்லையா, கம்கட்டு அதிகமா வேர்க்கும். அல்லாஹ் தஆலா அந்த கம்கட்டுல முடி ரோமங்களை முளைக்க வச்சிருக்கிறான்ல, ஏன் தெரியுமா? கம்கட்டுல முளைக்கக்கூடிய அந்த முடி என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, கம்கட்டில் சுரக்கக்கூடிய நீர்கள் எல்லாம் ஒன்று சேரும் பொழுது உப்பாக மாறும். அது உப்பாக மாறி படியும் பொழுது துர்நாற்றம் ஏற்படும். சில பேர் பக்கத்துல அடிக்க முடியாது, குளிக்காம வந்துட்டான்னு வைங்களேன். சில பேர் குளிச்சா கூட பக்கத்துல நிற்க முடியாது. கடுமையா கத்தால நாத்தமா அடிக்கிறவங்க பார்த்திருக்கோம். அன்பானவர்களே, அந்த முடிகளில் அவைகள் எல்லாம் என்ன செய்யுமா, அந்த முடி அந்த உப்பு படிவங்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுமா. அப்ப குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, அதிகபட்சமா 40 நாளைக்கு ஒரு வாட்டியாவது அதை சேவிங் பண்ணணும். அப்படி பண்ணுவது சுன்னத்தான வழிமுறை. அப்படி செய்வது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியம். இது மட்டும் இல்ல, அபத்தில் முளைக்கக்கூடிய முடிகளையும் சுத்தம் செய்வது மார்க்கம் நமக்கு சொல்லி தந்த ஆரோக்கிய வழிமுறைகளில் ஒன்று. அது போன்ற இடங்களில் சுரக்கக்கூடிய அந்த உமிழ் வேர்வை இருக்குகின்றதே, அது நம்முடைய உடலுக்கு கேடை விளைவிக்கும் என்பதற்காக பெருமாள் சொல்லிக் கொடுத்தாங்க. தாடியை வளர்க்க சொன்னாங்கல்ல, மீசையை கத்திரிக்க சொன்னாங்க தெரியுமா? மீசையை கத்திரிக்கும் பொழுது மீசையில சிறு சிறு முத்து முத்தா வந்து வேர்வை வர்றது பார்த்திருப்பீங்க. புரட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த இடத்துல மீசை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த வியர்வை அப்படியே படிந்து அதன் வழியாக சுவாசம் உள்ளே சென்று உடலுக்கு கேடு விளைவித்து விடக்கூடாது என்பதற்காகவே பெருமானார் தாடிய வளர்க்க சொன்னாங்க. மீசையை கத்தரிக்க சொன்னாங்க. கத்தரிக்கணும்னா நம்முடைய தோல், மீசையினுடைய தோல் தெரியும் அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், முடிய கட் பண்ணிடும். இப்ப மிஷின் போட்டுறோம், மிஷின் போடுறோம்னா 0 பாயிண்ட் போட்டுக்கிற வேண்டியது.
அது நம்மளுடைய ஆரோக்கிய வாழ்க்கையின் சுவாசத்தை சீர்படுத்துவதற்காக சொல்லித்தரப்பட்ட விஷயங்கள். ஒரு மக்களே, அன்பானவர்களே, சுத்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவ்வளவு அழகான முறையில் சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த சுத்தம் நம்ம ஆரம்பத்திலிருந்து கவனிச்சுட்டே வந்தீங்களா? முதல்ல இந்த உடல் அமைப்பு பத்தி பேசணும். இரண்டாவதாக ஆரோக்கிய வாழ்விற்கு பெருமானார் சொல்லிக் கொடுத்த அந்த துஆவை பத்தி பேசணும். அதற்கு அடுத்ததாக கலாகதரை பற்றி சொன்னோம். கலாகதருக்கு அப்புறம் இந்த சுத்தத்தை பற்றி சொன்னோம். இந்த 5 விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அற்புதமான வழிமுறைகள். ஆஃபியத்துன்னு சொன்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. பெருமானார் சொல்லி காட்டினாங்க 5 விஷயங்கள் இருக்கின்றன. அந்த 5 விஷயங்களையும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆஃபியத்தாக இருக்கட்டும், அந்த 5 விஷயங்களுக்கு முன்னால் நாம பாதுகாத்துக்கிறோம். முதல்ல வாலிபத்தை, வயோதிகத்திற்கு முன்னால் வரக்கூடிய வாலிபத்தை பாதுகாக்கணும். வாலிபத்தை பாதுகாக்கணும்னா என்ன? இப்ப வாலிபர்கள் என்ன செய்யறாங்க சொல்லி பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. மேக்சிமம் வாலிபர்கள் என்ன செய்யறாங்க? ஆரோக்கியத்தை கெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையா இல்லையா? ஒவ்வொரு வீடுகள்லையும் இளைஞர்கள், இளைஞிகள் மொபைல்ல தான் இருக்கிறாங்க. எது வரைக்கும் இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு தூக்கம் மிகைக்கிற வரைக்கும் இருக்கிறாங்க. ஒண்ணு, அவங்களுக்கு தூக்கம் மிகைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே தன்னையே அறியாம கையை சோர்ந்து போய் மொபைல் கீழே விழுந்துடணும். மொபைல் கீழே விழுந்தது கூட தெரியாம செஞ்சிருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா மொபைல்ல சார்ஜ் போயிடணும். சார்ஜ் போச்சுன்னா அதுக்கப்புறம் தூங்க போயிடுவாங்க. இது மிகப்பெரிய ஒரு கேடு என்பதாக சொல்லுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு முன்னாடி தூங்குறதையும் இஷாவுக்கு பின்னாடி பேசுறதையும் தடுத்திருக்கின்றார்கள். வன்மையா கண்டிச்சிருக்கிறாங்க. இஷாவுக்கு முன்னாடி தூங்கக்கூடாது, இஷாவுக்கு பின்னாடி பேசக்கூடாது. நம்ம ஆளுக்கு இஷாவுக்கு பின்னாடி தானே பேசுறதுக்கே ஆரம்பிக்கிறான். இஷாவுக்கு பின்னாடி தான். இஷாவுக்கு அப்புறம் என்ன செய்வான்? சாப்பிட போக மாட்டான். ஒரு 4 பேர் 5 பேர் ஒன்னா குடிக்கிறான். கூடிக்கிட்டு கேவலமான ஒரு விஷயங்களை செய்யறோம். அது இந்த மொபைல் என்ன செய்யறோம்? அதன் மூலமாக கண்ணுக்கு நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் மிகப்பெரிய கேடு விளைவிக்கின்றோம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்க வாங்க, நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன ரசூலுல்லாஹ், என்ன கேள்விப்பட்டீங்க? நீங்க டெய்லி பகல்ல நோன்பு வைக்கிறீங்களா? இரவுல நின்று தொழுகிறீங்களா? உண்மையா அப்படி கேட்கிறான். ஆமா ரசூலுல்லாஹ், பகல் நோன்பு வைப்பேன், இரவுல தொழுகுவேன். அப்படி செய்யக்கூடாது. உங்களுடைய கண்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்று ஒன்று இருக்குகின்றது. நீங்க மாசத்துல 3 நாள் நோன்பு வச்சா போதும். பலகு அஷுர அம்சாலிகா மஞ்சாபில் ஹசனதி பலகு அஷுர அம்சாலிகா அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ் இருக்கு, குர்ஆன் இருக்கு இல்லையா? நீங்கள் ஒரு நன்மை செய்தால் அதுக்கு பதிலா அல்லாஹ் தஆலா 10 நன்மைகளை தர்றாங்க இல்லையா? நீங்க 1 நாள் நோன்பு வைத்ததுக்கு 10 நாள் நன்மை, 3 நாள் ஐயாமுல் பீல் நோன்பு வச்சீங்கன்னு சொன்னா 30 நாள் நோன்பு வச்ச நன்மை. நீங்க 12 மாசமும் இது போன்று செய்யும் பொழுது அது என்ன ஆகுதுன்னு சொன்னா 360 நாள் நீங்க நோன்பு வச்ச நன்மை ஏற்பட்டுரும். அதனால நீங்க 3 நாள் நோன்பு வச்சா போதும், எவ்வளவு அதிகமா தொழுக வேண்டியது இல்லை, தூக்கம் வந்தா தூங்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. தூக்கம் வந்தா தூங்கிருங்கன்னு சொன்னாங்க. இல்லை ரசூலுல்லா, என்னோட உடம்புல தாக்கத்து அதிகமா இருக்குது, நான் இன்னும் அதிகமா நோன்பு வைக்க ஆசைப்படுறேன் அப்படின்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைக்கிற மாதிரி நோன்பு வச்சுக்கிறதுன்னு சொன்னாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நோன்பு வச்சாங்க? ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, மறுநாள் நோன்பு வைக்க மாட்டாங்க. 6 மாசம் நோன்பு, 6 மாசம் நோன்பு இல்லை. அந்த மாதிரி வேணும்னா வச்சுக்கிறதுங்க, தொடர்படியாக நீங்கள் நோன்பு வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. பெருமக்களே, எப்படி ஆரோக்கியமான விஷயங்களை அழகான அவங்களை கூப்பிட்டு பாராட்டல, பரவாயில்லப்பா, எவ்வளவு சூப்பர் பண்ணி டெய்லி நோன்பு வைக்கிற, பகல் பூரா நோன்பு வச்சுட்டு இரவு பூரா தொழுகிற அப்படின்னு பாராட்டினாங்களா? இல்ல, உன் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய அமலாக இருந்தாலும் அது வேணும்னு சொன்னாங்க. அது வேணும்னு சொன்னாங்க. ஒரு வாட்டி மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க, வந்துட்டு பாக்குறாங்க, குறுக்க ஒரு கயிறு ஒண்ணு கட்டிருக்கு.
ஒரு தூணுல இருந்து இன்னொரு தூணுக்கு கயிறு கட்டிக்கிட்டு. அப்ப இது என்ன கயிறுன்னு கேட்டாங்க. இது என்னப்பா கயிறு, ஏன் இங்க கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு போது, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இரவு தொழுகுவாங்களாம். தொழுகும் பொழுது தூக்கம் மிகைத்து விட்டால் அந்த கயிறை ஒரு பிடிமானத்துக்கு வச்சுக்குவாங்க. சொன்னாங்க கிடையாது, அப்படி செய்யக்கூடாது. அவங்க தொழுகட்டும், தூக்கம் வந்தா தூங்கட்டும். தூக்கத்தை கெடுத்து தொழுது உன் உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு தடுத்தாங்க. ஜும்மா உரை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஜும்மா பயான் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வெயில் நிக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு கேட்கிறாங்க, யாருங்க அவரு? அவர் தான் அபூ இஸ்ராயில். பேரே வித்தியாசமா இருக்கு, அபூ இஸ்ராயில். ஏன் அவர் நிக்கிறார் வெயில்ல? அவர் நேர்ந்துகிட்டாராமா. என்னங்க நேர்ந்துகிட்டாரு? அதுவும் இல்ல, நான் இனிமே உட்காரவே மாட்டேன், நின்றுகிட்டே இருப்பேன், அதுவும் வெயில தான் இருப்பேன், யாரு கூட பேச மாட்டேன், எனல் பக்கம் ஒதுங்கவே மாட்டேன், டெய்லி நோன்பு வைப்பேன். இது என்னங்க நேர்ச்ச? உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய இந்த நேர்ச்சையை பெருமாள் எவ்வளவு அழகான கண்டிக்கிறாங்க. அவரை முதல்ல உட்கார சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நீ நின்றுகிட்டே இருக்கணும் ஒரு அவசியம் அல்லாஹ்வுக்கு இல்ல. நீ நின்றுகிட்டு இருக்கிறதுனால எந்த புண்ணியமும் உனக்கு இல்ல. உன் உடல்நிலை கெட்டுத்தான் போகும். நீ என்னல போய் உட்காரு. இன்னொருத்தவங்க பேச மாட்டேன்னா நேர்ந்துக்கிறாத. நீ எல்லாத்தையும் போய் பேசு. உன்னால நீ பகல் பூரா டெய்லி நோன்பு பண்ணி இருந்துகிட்டு இல்ல, அப்படி நேர்ந்துக்க கூடாது. நீ நேர்ந்துக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இன்னைக்கு நம்ம முடிச்சுக்க, கொஞ்ச நாள் நோன்பு போய் கொஞ்ச நாள் நோன்பு வைக்காம என்பதாக ஏன் சொன்னாங்க? பாராட்டதாங்க செய்யணும். ஒருத்தர் டெய்லி நோன்பு வைக்கிறாரு, நைட்லாம் தொழுகிறாருன்னு பாராட்டதாங்க செய்யணும். ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, அதை செய்வதன் காரணத்தினால் ஆரோக்கியம் கெட்டுவிடும் என்பதை பெருமாள் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி பெருமாள் சொன்னாங்க, நீங்கள் 2 சாபம் பெறக்கூடிய மனிதர்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதாவது சாபம் விடக்கூடிய 2 விஷயத்திலிருந்து நீங்க என்ன செய்யுங்க, ஒதுங்கிருங்கன்னு சொன்னாங்க. சாபம் விடக்கூடிய பொருள் என்ன தெரியுமா? ரோட்ல குப்பையை போட்டுறது. போர்டு வச்சிருப்பாங்க, இங்கு குப்பையை போடக்கூடாது, நம்மால் அங்கதான் குப்பை போடுவோம். இங்கு சிறுநீர் கழிக்க கூடாதுன்னு போட்டிருப்போம், அங்கதான் நம்ம சிறுநீர் கழிப்போம். அன்பான பெருமக்களே, மனிதர்கள் நடமாடக்கூடிய இடத்தில் மலம் ஜலம் கழிப்பவர்களை அந்த பாதையில் நடக்கக்கூடியவங்க திட்டுவாங்களா இல்லையா, சபிப்பாங்களா? நான் எந்த நாசமா போனவன்டா இருக்கு, இங்க பெண் போயிருக்கான் சொல்லுவாங்களா இல்லையா? அதை பெருமாள் செய்யாங்க, தடுத்தாங்க. ஏன் தடுத்தாங்கன்னு தெரியுமா? அதனால் மற்ற மக்களுக்கு ஆரோக்கியம் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக தடுத்தார்கள். இன்னொன்னு சொன்னாங்க, ஈமானுடைய கிளைகள் மொத்தம் 70. அதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக கடைசி தரம் பாதையில் கிடக்கக்கூடிய மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய விஷயங்களை எடுத்து அப்புறப்படுத்தக்கூடிய செயலை செய்வது ஈமானில் ஒரு கிளை. பாதையில கிடக்கிறதுனா கல்லு முள்ளு கிடக்கு, அது மட்டும் அப்புறப்படுத்துறது இல்லை. ஒரு குப்பையை என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு போட்டு போயிட்டாங்க, பையோட கட்டி கொண்டு ரோட்ல போட்டு போயிட்டாங்க. அதை எடுத்து கொண்டுட்டு போய் போடணும். ஏன்னா அது அங்கு இருக்குமானால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய துர்நாற்றங்கள், அதிலிருந்து வெளியே வரக்கூடிய மோசமான கிருமிகள் மற்ற மனிதர்களுக்கு கேடு விளைவித்துவிடும் என்பதற்காகவும் ஆரோக்கியம் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காகவும் அவைகளை அகற்ற சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அற்புதமான விஷயம். இன்னைக்கு உணவு வகைகள் எல்லாமே நாசமா போச்சு. யூடியூப்பை பார்த்து தானே மக்கள் சமைக்கிறாங்க, வித்தியாசமாக சமைக்கிறாங்க. அன்னைக்கு ஹோட்டலுக்கு போறேன், பாய் உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது இருக்கிறத கொடுப்பா. நம்ம ஹோட்டலுக்கு போனது நான்வெஜ் அதிகமா சாப்பிட்றது இல்லை. ஏன்னா பழைய சிக்கன் வச்சிருக்கிறோம், படிக்கிறோம்ல, கேட்கிறோம்ல, அதெல்லாம் உபயோகிக்கிறது இல்லை. சிக்கன் டிக்கா வேணுமான்னு கேட்டான். சிக்கன் டிக்காவா அப்படின்னா என்னப்பா? அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னான். சிக்கன் டிராகன் சிக்கன். டிராகனுக்கு சிக்கனுக்கு என்னடா சம்பந்தம்? டிராகன் சிக்கன் வச்சிருக்கான். இது வேணுமா பாய் உங்களுக்கு? வேணாம்ப்பா. இந்த கர்மத்தை எல்லாம் நம்ம அம்மாமார்கள், தாய்மார்கள், வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள், யூடியூப், நம்ம மக்கள் தாய்மார்களுக்கு தான் வேலை.
யூடியூப்ல இருக்கக்கூடிய எல்லா சமையலையும் ஒண்ணு விடாம பார்ப்பாங்க. அம்மா சமையல், அக்கா சமையல், சமையல் சக்கரவர்த்தி, இப்ப ஒவ்வொரு சமையலா பார்ப்பாங்க. ஆனா ஒண்ணு கூட உருப்படியா செய்ய மாட்டாங்க. நம்ம ஊர் பெண்களை சொல்லல, எங்க ஊர் பெண்களை சொல்றேன், இங்க உள்ள பெண்களை சொல்லல. இங்க உள்ள பெண்கள் நல்லா சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஊர் பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா சமையல்ல பரக்கத்தையும் ருசியையும் தருவானார். ஆமீன் சொல்லுங்க. கண்ணியமானவர்களே, இந்த யூடியூப்பை பார்த்து பார்த்து சமைக்கிறங்கிற பேர்ல எல்லாமே கெட்டு போச்சு. உடல் புறம் கெட்டு போச்சு, குடல் புறம் புண்ணா போச்சு. அதான உண்மை. சாப்பாட்டினுடைய வகைகளை பெருமான சத்துவம் சொல்லி தந்தாங்க. பெருமான சத்துவம் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு என்னங்க? ரொட்டி தான் சாப்பிட்டாங்க. 3 வரல சாப்பிடுவாங்க. 3 வரல நீ 3 வரல நம்ம சாப்பிட முடியுமா? சோறு சாப்பிட முடியுமா? 2 பேருக்கு தான் கையில வரணும். பெருமான சத்துவம் காட்டி தந்த அனைத்துமே ஆரோக்கியம். 3 விரல் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அதுல ஒரு ஆரோக்கியம் இருக்குது. அப்ப 3 விரல்ல நம்ம எவ்வளவு சாப்பிட முடியும்? ரொட்டியை பிச்சா 3 விரல பிக்கலாம். சோறையும் நீங்கள் சுண்ணத்தை கருதி 3 விரல்ல சாப்பிட்டு பாருங்களேன், அதுல ஒரு ஆரோக்கியம் இருக்குகின்றது. பெருமக்களே, அல்லாஹ் தஆலா இந்த ஆரோக்கியமான வாழ்வை அற்புதமான அல்ஹம்துலில்லாஹ் ஆரோக்கியமான வாழ்வை, அற்புதமான வாழ்வை நமக்கு அழகான முறையில் தந்திருக்கிறான் என்று சொன்னால் அவைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுல நான் முதல்ல ஒரு ஆயத்து சொன்ன தெரியுமா? ஆரம்பிக்கும் போது ஒரு ஆயத்து, மனிதன் அநியாயம் செய்கிறான் சொல்லிட்டு தன் உடலுக்கு செய்யக்கூடிய அநியாயம் செய்யறான் இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அப்படி சொல்றான். என்ன அநியாயம் செய்யறான் பாத்தீங்கன்னா, சில பேர் புகைப்பிடிப்பாங்க. புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு செயல். அது புகைப்பிடிப்பதற்கு மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு சேர்த்து அந்த புகைப்பிடிக்கக்கூடிய துர்நாற்றம் மிகப்பெரிய மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும். புகைப்பிடிப்பதனால் பற்களுக்கு கேடு ஏற்படும், இருதயத்தில் ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்கள் வரும், புற்றுநோய் ஏற்படும் என்றெல்லாம் கேள்விப்படுறோம். அப்படி இருந்தால் அந்த புகைப்பிடிக்கிறமே, பெருமாள் சொன்னாங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போன உடனே என்ன செய்வாங்கன்னு ஆயிஷா மாட்ட கேட்ட. ஆயிஷா மா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தோன்னா பல்லு தேய்ப்பாங்க. வீட்டுக்கு போனோன்னு ஏன் பல்லு தேய்க்கிறாங்க? நாம பேசும் பொழுது நம்ம பேசிலிருந்து நம்முடைய வாயில் துர்நாற்றம், பெருமானவங்களுக்கு வாயில துர்நாற்றம்லாம் வராது, வாயில துர்நாற்றம்லாம் வராது, கஸ்தூரி வாசனை தான் வரும். நமக்கு சொல்லி தருகின்றார்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை எப்படிங்கிறத பெருமாள் சொல்லி தர்றாங்க. நாம வீட்டுக்குள்ள போனா பல்ல துளக்கணும்னு சொன்னாங்க. நம்ம அதை செய்யறதே இல்லை. ஏன் செய்யறது இல்லைன்னு தெரியுமா? நம்ம தான் வீட்டுக்கார மாட்டா போய் பேசுறதே இல்லை. உண்மைதானே? நம்ம போகும்போதே மொபைல கையில வச்சுக்கிட்டு தடவிக்கிட்டே போவோம். அங்க அந்த அம்மா வந்து மொபைல கையில வச்சுக்கிட்டு தடவிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு வர்ற மாப்பிள்ளைக்கு சாயா பிஸ்கட் கூட கொடுக்கறது இல்லை. நம்ம விஷாவை தொடுத்துட்டு என்ன பண்ணி இருக்கிறாரு? மொபைல தடவிக்கிட்டே போயிருக்காரு. அந்த அம்மா வீட்டுல உட்காந்துட்டு மொபைல் தடவிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவர் போய் உட்காந்துட்டு போய் சப்பாத்திக்கு பார்த்து எடுத்துட்டு வா, பசிக்குது அப்படின்னு சொல்லு. அந்த அம்மா என்ன செய்யறா? சப்பாத்தியை எடுத்துட்டு வந்து தர்றா. இந்த ஆள் என்ன பண்றாரு? மொபைல வச்சுட்டு சாப்பாடு சப்பாத்தி பக்கம் சப்பாத்தி கண்ணங்கரேன்னு இருக்கு. என்ன கண்ணங்கரேன்னு இருக்கு அப்படின்னு அடுப்பாங்கரையில பார்த்தா மாராணி, அந்த மாராசி தோசைக்கல்ல திருப்பி போட்டு சுட்டுருக்காப்புல. அப்ப சப்பாத்தி கருப்பா எல்லாம் என்ன இருக்கும்? அப்புறம் அங்க எங்க அந்த ஆரோக்கியம் வரும்? பெருமக்களே, ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய செயல் தான் இந்த மொபைல். மொபைல் பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய தீமை இன்னைக்கு பாருங்களேன், எத்தனை இளைஞர்கள் தூக்கத்தை கெடுத்து, தூக்கம் இருக்குகின்றது அது மிகப்பெரிய ஒரு நியமத்து. அந்த நியமத்தை இன்று நாம் இழந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த மொபைலினுடைய தீங்கில் இருந்து நாம் மொபைலை பத்தி பேசணும்னா 3 மணி நேரம் பேசணும். அவ்வளவு கேடு இருக்குது. அதனால இன்று அவ்வளவு பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக உங்க வீட்டு இளைஞர்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் மொபைல் கொடுக்குறீங்க. சின்ன பிள்ளைகளுக்கு எத்தனை வயசு பிள்ளைக்கு? 5வது 6வது 3வது 4வது படிக்கிறவன்லாம் மொபைல், அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரியல. என்ன செய்யறான்னு பார்த்தா மொபைல்ல கேம் தான் விளையாடுறான் இல்லையா? அதுலயும்
மொபைல் கொடுக்கிற விஷயத்துல தாய்மார்களுக்குள்ள போட்டி வேற. என்ன போட்டி தெரியுமா? உடனே மலேசியாவுக்கு போன் போட்டுருவா, என்னங்க உங்க அக்கா மகன் ஆப்பிள் போன் வாங்கி கொடுத்துருக்காங்க அக்கா மகனுக்கு, நம்ம மகன் மாத்திரம் என்ன குறைச்சலா? நம்ம மகனுக்கு மாத்திரம் என்ன குறைச்சலா? ஆப்பிள் போன் ஐபோன்லயே 15 வந்திருக்காம்ல, 16 வந்திருக்காம்ல, அதை வாங்கி கொடுத்து விடுங்க. வாங்கி கொடுத்தோன்னா அவன் என்ன செய்யறான், நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நல்லா ஓதிக்கிட்டு இருந்தான், ஓத வர்றதும் இல்லை இப்ப பள்ளிக்கு, அதை பத்தி கவலைப்படுறதும் இல்லை. அன்பானவர்களே, பிள்ளைகள் பள்ளிக்கு போய் ஓதலன்னு சொன்னா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன தெரியுமா? நாளைக்கு உங்க பிள்ளை உங்களை தெருவில் விட்டுருவோம். இன்னைக்கு உங்க பிள்ளை மதரசாவில் போய் அல்ஹம்து சூராவையும் குர்ஆன் ஷரீஃபையும் துஆக்களையும் ஹதீஸ்களையும் மனப்பாடம் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலுடைய பயம் அவனுடைய உள்ளத்தில் இருக்காது. எப்ப அல்லாஹ்வுடைய பயம் அவனுடைய உள்ளத்தில் இருக்குதோ பெற்றவங்களுடைய மதிப்பு இருக்காது. பெற்றவங்களுடைய மதிப்பு இல்லைன்னா என்ன ஆகும்? நாளைக்கு பெற்றவங்களை தெருவில் விட்டுரும். இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்குது. கல்யாண முறைக்கு வரைக்கும் எங்கம்மா எங்கம்மா எங்கம்மாங்கிறான். கல்யாணம் முடிச்சு 1 மாசம் 2 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுறான்? ஏன் இந்த நிலை? அவனை நீங்க சின்ன வயசுலயே சரியான முறையில மதரசாவுக்கு அனுப்புறது இல்லை. ஏங்க, ஒரு நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பாம இருப்பீங்களா? ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தா எங்கடா ராவுத்தர் வரல சேர்த்து, மறுநாள் வருவான், ஏண்டா வரல, தூங்கிட்ட சேர்த்து, தைரியமா சொல்றான், தூங்கிட்ட சேர்த்து. நீ தூங்கக்கூடிய அந்த தூக்கத்தினுடைய விளைவு அவனுக்கு என்ன ஆயிருது சொன்னா, ஒரு நான்லாம் மதரசா நடத்துறீங்கள, அட்னன்ஸ் எடுத்து பார்ப்போம். அட்னன்ஸ் எடுத்து பார்த்தா 30 நாள் பள்ளிக்கு வரக்கூடியவங்களுக்கு பரிசு ஒண்ணு கொடுப்பேன். அந்த பரிசு எப்படி கொடுப்பேன் தெரியுமா? பள்ளிக்கு வராம இருக்காம பார்த்தீங்களா, அவன்கிட்ட வந்து ஒரு பள்ளிக்கு வரலைன்னா 5 ரூபாய் காசு ஃபைன் வாங்குறான். அதை யாரு வாங்குவான்னா, மதரசாவில் இருக்கக்கூடிய ஒரு லீடர்னு ஒருத்தர் இருப்பான், அவன் வாங்கி கையில வச்சுக்கிடுவான். அவன் என்ன செய்வான், மாசம் முடிஞ்சவனா அஜயத்துக்கு இவ்வளவு காசு வந்திருக்கு, அட்ரஸ் எடு, யாரெல்லாம் வந்திருக்கா, இவ்வளவு பேர் கரெக்டா வந்திருக்காங்க, இவ்வளவு பேர் கரெக்டா வரல அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டா வந்தவனுக்கு கரெக்டா வராதவன்கிட்ட இருந்து காசை வாங்கி அந்த மாதிரி நீங்க செய்யணும். அப்ப 5 ரூபாய் தான் நாங்க போடுறோம், நீங்க 5 ரூபாய் போடாதீங்க. இப்போ உள்ள காலத்துக்கு 5 ரூபாய் சாதாரணமா போச்சு. இப்ப பயல்களுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் பாக்கெட் வச்சுட்டு போறாங்க பாக்கெட்ல. அதனால எவ்வளவு பெரிய மோசமான விளைவுகளை சந்திக்கலாம் தெரியுமா? இப்ப சமீபத்தில் நேற்று முந்தானத்தோட ஒரு செய்தி படிச்சேன். ஈரோட்ல பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்கப்படுகின்றது, அபின் விற்கப்படுகின்றது. அந்த அபினுடைய விலை எவ்வளவுடான்னு கேட்டா 1 கிராம் 4000 ரூபாய். அதை அசால்ட்டா அவன் வாங்கி உபயோகிக்கிறான்னு சொன்னா அதை காசு கொடுக்கிறது யாரு? பெற்றவங்க தானே. இந்த பழக்கம் பழகக்கூடியவனுக்கு எப்படி குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்? பெருமக்களை ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் மௌத்தா போனதுக்கு அப்புறம், நாம மரணித்ததற்கு அப்புறம் நம்முடைய கபருக்கு வரக்கூடிய துஆக்களில் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய துஆக்கள் தான் மிகப்பெரிய பவர்ஃபுல். சதகத்துன் ஜாரியா. உங்க வீட்டு பிள்ளை நீங்க மௌத்தா போனதுக்கு அப்புறம் யாசின் ஓத தெரியல, உங்க வீட்டு பிள்ளைக்கு யாசின் ஓத தெரியல, அப்ப நீ என்ன தாய் தகப்ப? நீ என்ன தாய் தகப்ப? பெருமக்களே, இப்படி பேசுறேன்னு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை அவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்குது. ஒரு ஊர்ல இந்த ஏரியாவோட இந்த மஹல்லாவோட எத்தனை சிறுவர்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு 1000 சிறுவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு 100, 120, 150 மாணவர்கள் மட்டும்தான் மதரசாவுக்கு வர்றாங்க. மீதி மாணவர்கள் வர்றதில்லை. கேட்டா ஸ்கூலுக்கு காலையில 7 மணிக்கெல்லாம் அனுப்ப வேண்டியிருக்குது, சாயந்தரம் அனுப்பணும், டியூஷனுக்கு போக வேண்டியிருக்குது. டியூஷனுக்கு போகட்டும், ஸ்கூலுக்கும் போகட்டும். அன்பானவர்களே, அதை விட மிக முக்கியம் இம்மை மறுமை வாழ்க்கையின் வெற்றி இந்த குர்ஆன் ஷரீஃப்ல மட்டும்தான் இருக்குது. அந்த குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், நீங்கள் நாளைக்கு அல்லாஹ்வுடைய முன்னால் கைகட்டி நிற்கணும். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள்.
உங்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீங்க. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பிள்ளை கொடுத்தானே, அந்த பிள்ளைக்கு நீங்கள் அவனுக்கு என்ன கற்றுக் கொடுத்தீங்க? மார்க்கம் கொடுத்தீங்களா? மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மை என்ன, தீமை என்ன, ஹராம் என்றால் என்ன, ஹலால் என்றால் என்ன, அல்லாஹ் என்றால் என்ன, சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, நபிமார்கள் யார், வலிமார்கள் யார் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த செயலை மதரசா தான் சொல்லிக் கொடுத்திருக்கு. அது தெரிஞ்சாதான் நம்ம பிள்ளை முஸ்லீமா வாழ்வான். அது தெரிஞ்சாதானே நன்மதிமை அதை பேணி வாழணும் என்ன வரும். அப்பத்தானே பெரியவங்களை மதிக்கணுங்கிற என்ன வரும். அப்பத்தானே பெற்றவங்களுடைய பேச்சை கேட்கணுங்கிற என்ன வரும். இது இல்லாம நம்மளுடைய பிள்ளைகளை என்னதான் நீங்க செல்லம் கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி BA BCom சொல்லிட்டு எத்தனை படிப்பை படிச்சாலும் சரி, அவன் நிச்சயமா என்ன செய்ய மாட்டான். மார்க்கம் தெரியலன்னு சொன்னா உங்களை அவன் பேணி பாதுகாக்க மாட்டான். அவனாலேயே நம்மளுடைய கபூர்ல நாம வேதனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். கைர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஊர் மஹல்லாவில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மாத்திரமல்ல, எங்கெல்லாம் நம்முடைய மாணவிகள் இருக்குகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்க கல்வியையும் உலக கல்வியிலும் சிறந்து விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. பெற்றோர்களையும் பெரியோர்களையும் மதிக்கக்கூடிய, அவர்கள் சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக ஆக்கி தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான இந்த பரக்கத்தான இந்த சபையை கியாமத் நாள் வரை நடக்கக்கூடிய நற்பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சங்கையான இந்த சபையிலே நபிகள் காட்டிய ஆரோக்கிய வாழ்வு என்ற தலைப்பின் கீழ் மிக அழகான முறையிலே அன்றாடம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற அதிகமான கருத்துக்களை எல்லாம் அசத்தவர்கள் சொன்னார்கள். கடைசியாக மொபைலுடைய விஷயத்தையும் சொன்னார்கள். அதுதான் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இன்னைக்கு மதரசாவில் வர கம்ப்ளைண்ட் ஃபுல்லாகவே பிள்ளைங்க காலையில் மதரசாவுக்கு அதிகமாக வர்றதே இல்லை. என்னன்னு கேட்டால் 11 மணி வரைக்கும் மொபைல் நோண்டுறோம் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் அவங்க பெற்றோர் சொல்லக்கூடிய விஷயம் 11 மணி வரைக்கும் செல்போன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நான் சொன்னாலும் கேட்க மாட்டேறான். புடுங்கன்னா தூக்கி போட்டு உடைக்கிறான். ஜாமான எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறேன். இப்படியே சொல்றாங்க. நம்ம தானே வாங்கி கொடுத்துருக்கோம். மொபைலை வாங்கி நம்ம தான் வாங்கி கொடுக்கிறோம். அப்ப பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுக்க வேண்டிய அந்த குழந்தைகளை என்ன செய்யறோம்? தவறான வழிக்கு நாம தான் இழுத்துட்டு போறோம். அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். ஹஸரத் அவர்கள் சொன்னதையும் சொல்லாமல் விட்ட அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தல் முடிவானாக. ஹஸரத் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக அண்ணன் முகமது ஆதம் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்தபடியாக பயான் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த தபுருக்கு வழங்கிய ரஹ்மத்துல்லா அவர்களுக்கும் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா பரக்கத்தையும் வழங்குவானாக. நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கும் அனைத்து விதமான பரக்கத்துகளையும் வழங்கி ஆரோக்கியமான வாழ்வை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் ஹஸரத் ஒரு துஆவுடன் கூட்டம் நிறைவேறும்.